சார்ஜர் வேணும்னு கேட்டாங்க. சார்ஜர் கொடுத்துட்டு இருக்கும்போது இன்னொரு பையன் வந்து ஹெட்செட் வேணும், நாங்கள் வாங்க வாரோம் நாளைக்கு அப்படின்னு கேட்டான். ஆனால் கேட்டுட்டு இருக்கும்போதேமோ எக்ஸ்ட்ரா பேச்சு கொடுத்தாங்க. அப்போ பேச்சு கொடுக்கும்போது நாங்கள் கட்டட வேலையில் இருக்கிறோம், இந்த மாதிரி எங்களுக்கு மண்ணுக்குள்ளே புதையல் மாதிரி கிடச்சிது, அது என்னன்னு செக் பண்ணி சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டோம். நாங்கள் முடியாது, எங்களுக்கு இந்த வேலை இல்லை அப்படின்னு சொன்னோம். இல்லை, எங்களுக்கு ஊரில் அக்காவுக்கு கல்யாணம் அந்த மாதிரிலாம் இருக்குது, எங்களால் போக முடியல, நாங்கள் அக்ரிமெண்ட்டில் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வாங்கி அதை செக் பண்ணும்போது அது தங்கம் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சேட்டு சொன்னார். அப்புறம் ஆனால் ஒரு பியூர் தங்கம்னு சொல்லலை. நெக்ஸ்ட்டு அதை அப்படியே சொன்னான். திரும்பியும் அவன் வந்துக்கிட்டே இருந்தான். ரொட்டேனா எங்களை வந்து இது பண்ணி பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அதுக்கப்புறம் இன்னும் 2 பீஸ் கொடுத்தான். அதையும் செக் பண்ணி போகும்போது தங்கம் அப்படின்னு, அது தங்கம் தானே, அதனால எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, இந்த மாதிரி எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் வச்சுருக்கிறோம், எங்களால் போக முடியாது, அக்ரிமெண்ட்டில் இருக்கிறோம், நீங்கள் இதை வச்சுக்கிட்டு உங்களால் முடிஞ்ச காசு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னா. அது எவ்வளோன்னு கேட்கும்போது 12 அந்த மாதிரி சொன்னாங்க சார். எங்களுக்கெல்லாம் அப்படிலாம் இல்லை அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அப்போ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, என்கிட்ட கொஞ்சம் பொருள் இருந்ததுனால நான் அதை அடகு வச்சுட்டேன். அது ஒரு 6,50,000 அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, சரி அதை கொடுங்க அப்படின்னா. நானும் இங்கே வசந்த பவன் அதே மாதிரி எங்களை எந்த அளவு சொன்னானோ சொல்லி நீ வாங்குற அளவுக்கு எங்களை கொண்டு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே வரவே இல்லை. ஃபோனும் கூட நீங்கள் பேசுங்க, என்கிட்ட ரீசார்ஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். அதனால நாங்கள் தான் ஃபோன் பேசணும், இந்த மாதிரி இங்கே வந்துடுங்க தாம்பரத்துக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார். எங்களுக்கு தாம்பரத்தில் வந்து வசந்த பவன் ஹோட்டலில் வச்சு வெளியில தான் வேணும்னு சொன்னால் என்னால் முடியாது அப்படின்னு நான் சொன்னேன். அதனால ஹோட்டலுக்குள்ளே நான் கூப்பிட்டு போனேன். சரின்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சு பேக்கில் வாங்கிக்கிட்டான். எங்கள் கேஷையும் கொடுத்துட்டோம் நாங்களும். அதுக்கு உடனே நாங்கள் போய் செக் பண்ணணும். எங்களுக்கும் டவுட் ஆனால் நிறைய இருக்குது, எங்களால் வெளியில் சொல்ல முடியல, அந்தளவு பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருந்தாங்க. போய் செக் பண்ணும்போது தங்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். உடனே நான் அவர்கிட்ட சொன்னேன். அவரு பின்னாடி ஃபாலோ பண்ணி போனார். ஆனால் தெரியல, எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. உடனே போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நான் தான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். கம்ப்ளைண்ட் பண்ணி எனக்கு 2 நாளில் எனக்கு எல்லா காசையுமே திரும்ப கொடுத்துட்டாங்க சார். முடிஞ்ச 5,80,000 திரும்ப கிடைச்சிச்சு சார். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆனால் யார் எங்கே வந்து என்ன பேசினாலுமே நம்ப வேண்டாம் ஃபஸ்ட்டு. ஏன்னா அவங்க எந்த அளவு நம்பணுமோ அந்த அளவு பேசுகிறாங்க சார். அவங்க எந்த பகுதி சார்ந்தவங்க? நல்லா தமிழ் பேசுறாங்க. ஒருத்தன் தமிழ் நல்லா பேச மாட்டேங்கிறான், தமிழ் பேசும். வட மாநிலத்துக்காரங்க, நாங்கள் அக்ரிமெண்ட்டில் வந்திருக்கோம், எங்களை வெளியில் விட மாட்டாங்க, எங்களுக்கு கீழே கிடைச்சதுனால நான் சொல்கிறேன் அப்படின்னு நல்லா பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. அது எங்கேருந்து கிடைச்சது அப்படின்னு ஏதாவது சொன்னாங்க? மைசூர்லேருந்து கிடைச்சது அப்படின்னு சொல்கிறோம். நம்புற மாதிரியே தான் சொல்கிறாங்க. மீதி நம்மளால எதுவும் பேச முடிய மாட்டேங்குது. இப்போ எத்தனை பேர் வந்தாங்க அங்க? 2 பேர் சார். லேடிஸ் தான் வந்தாங்க? இல்ல, வரல. இப்போ லேடிஸ் கூட கைது பண்ணுறாங்க, மற்ற 2 பேர் தான். லேடிஸ் வந்து இங்க வாங்குறதுக்கு அவனா சொல்றான், எங்க அம்மா இருக்கிறாங்க, எங்க அம்மா தான் எங்களுக்கு குரு, எங்க அம்மா வருவாங்க அப்படின்னு தான் சொல்றான். அதே மாதிரி அன்னைக்கு வாங்க வந்தது லேடிஸ் தான் வந்தாங்க. இவங்க 3 பேருமே வந்தாங்க. நம்மளை எதுவுமே பேச விட மாட்டேங்காங்க, கேட்க விட மாட்டேங்க. இப்ப நான் தங்க கடைக்கு போனேன்னா நிறைய கேள்வி கேட்போம், எனக்கு இது எவ்வளவு என்ன, ஆனா அவங்க பேச விட மாட்டேங்காங்க. இது ஒரிஜினல் தங்கம், உங்களுக்கு நல்லா ரேட்டு போகும் அப்படின்னு. இது வெளியில சொன்னா உங்களுக்கு இதை மாதிரி ஆயிடும் அப்படின்னு நம்மளை பயமுறுத்துறாங்க சார். வெளியில எல்லாருக்குமே தெரிஞ்சிடும், அப்புறம் உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி பயமுறுத்துறாங்க சார். நம்ம அதுல பிரெயின் வாஷ் மாறிடுறோம், அந்த அளவுக்கு மாத்துறாங்க சார். அதனால யாரும் நம்பிடாதீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டவங்களை அவன் பார்க்க மாட்டேங்கிறான். ரொம்ப ஹையா இருக்கிறவங்களே, நடுவுல இருக்கிறவங்க நல்லாவே அவனுக்கு தெரியுது என்ன எங்க ஓடுறாங்க அப்படின்னு. அதை பார்த்து கரெக்டா வந்து அடிக்கிறாங்க சார்.